ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுரக்கா அறுவடை பண்ணலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பறிச்சுக்கலாங்க. வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. இப்போ வந்து இது எனக்கு வந்து ரொம்ப பயனுள்ள காயா இருக்குதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா, வெறும் வயித்துல வெண்டைக்காய் சாப்பிடுறது அவ்வளோ ஒரு நல்லதுங்க உடம்புக்கு. அது வந்து எனக்கு இப்போ வந்து இது நல்லாவே குடுத்துட்டு வருதுங்க. அதனால இப்ப நான் வந்து சமைச்சு சாப்பிடுறத விட, வெறும் வயித்துல எடுத்துக்கிறது தாங்க அதிகமா இருக்கு. ஏன்னா, இந்த மாரி மாடி தோட்டத்துல நம்ம இயற்கை முறையில விளையிறத வச்சு நம்ம வந்து காலையில டைம் சாப்பிட்டோம்னா, அதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படியே நம்மளுக்கு கிடைக்குங்க. அதாவது இந்த எலும்புங்களுக்கு நல்ல ஒரு பசத்தன்மைய உண்டாக்குங்க இந்த வெண்டைக்காய். அதனால பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வெறும் வயித்துல சாப்பிடுறது உண்மையிலேயே நல்ல விஷயங்க. இந்த மாரி நம்ப இயற்கை முறையில விளைவிச்சு சாப்பிடணுங்க. அதையும் நான் சொல்லிர்றேன். ஏன்னா, இது வந்து மருந்து இல்லாத காயின்றதுனால நம்ம வந்து அழகா கழுவிட்டு சாப்பிடலாங்க. தப்பில்ல. சமைச்சு சாப்பிடுறதும் நல்லது தாங்க. சமைச்சு சாப்பிடும் பொழுது அதனுடைய 1, 2 சத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடி வாங்கிடும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க உடம்புக்கு. அதுக்கு வேண்டி நான் வந்து அதிகமா வெண்டைக்காய பொறுத்தவரைக்கும் நானு சமைக்கிறது கம்மிதாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 வெண்டைக்கா, 2 வெண்டைக்கா, 4 வெண்டைக்கா அந்த மாரி சாப்பிடுவோங்க. சூப்பரா இருக்குது பாருங்க வெண்டைக்கா. இப்ப ரெட் வெண்டையுமே இப்ப குடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா போதுங்க. நல்லா காய் குடுக்குதுங்க. இந்த முறையாட்டம் பீக்கங்க நான் எந்த முறையுமே அறுவடை பண்ணலைங்க. ஒவ்வொரு அறுவடைக்குமே தட்டு நிறைய அறுவடை பண்றேங்க. அந்த அளவுக்கு சூப்பரான பீக்கங்கங்க இந்த முறை. கொடிங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆடிப்பட்டத்தினுடைய கொடிங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு தான் இப்ப அழகா வந்து பீக்கங்காய் கொடி, பொடலங்காய் கொடி, இப்ப இது மட்டும் தாங்க வந்து சொரக்கா கொடி, மூக்குத்தி அவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப கொடியில இருக்குதுங்க. சிகப்பு லாங் பீன்ஸ் கூட இப்ப கொடியேறி இப்ப பூ எடுத்திருக்குதுங்க. அந்த மாரி இப்ப நல்லா இளவட்ட கொடிங்கள் இப்ப வந்து கொடியில ஏறி இருக்குதுங்க. இப்ப கொடி ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா, இப்ப சூப்பரா தழஞ்சு நல்லா என்ன சீட்டு மேல ஏறுற அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சுங்க. அதுக்கு ஒரு பந்தல் போட்டு இந்த முறை வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு அறுவடை அதுலருந்து எடுக்கணும்னு பார்க்குறேங்க நான். அதையும் உங்களுக்கு வந்து நான் பந்தல் எப்படி அமைக்கிறேன் அப்படின்றத முடிஞ்சா ஒரு கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க. ஏன்னா, பந்தல் போடணும்னு நெனைக்கிறவங்களுக்கு அது ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸா இருக்குங்க. சூப்பரான காய் அறுவடை முடிச்சுட்டு நம்ம வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சுரக்கா அறுவடை பண்ணலாங்க. சொரக்கா பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. இந்த முறை வெயில் காலத்துலயும் சொரக்கா பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து குடுத்துட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. சூப்பரா குடுக்குதுங்க சொரக்கா. நல்லா இருக்குதுங்க. எலசா, பிஞ்சா நல்லா இருக்குதுங்க டேஸ்ட். அவ்வளோ அருமையா இருந்ததுங்க சொரக்கா. சமைச்சு சாப்பிட்டேங்க. அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. இன்னொரு பிஞ்சு இருக்குது பாருங்க. இப்போ வாரத்துக்கு ஒவ்வொரு காய் அறுவடை பண்ணிக்கிறதுங்க. ஏன்னா, நம்ப டெய்லி சொரக்கா செய்ய மாட்டேங்க. வாரத்துல 1 நாள் செய்வேன். அதனால பார்த்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி பறிச்சுக்குவோங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, ஊதா நீல கத்திரியா அறுவடை பண்ணிக்கலாம். இந்த ரகமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நெறைய காய் வைக்குதுங்க. இப்ப அதாவது விதைக்குமே பார்த்தீங்கன்னா, சுமாரா ம் ஒரு பாக்கெட் விதை ரப்பர் அளவுக்கு நான் விதைக்கு விட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. அந்த அளவுக்கு இதுக்கு விதைக்குமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க இந்த ரகத்த. சூப்பரான ரகங்க இது. ஏன்னா காய் வந்து சொத்துலும் விழுறது இல்லைங்க. காய் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கிடைக்குதுங்க நம்மளுக்கு. நோய் தாக்காது இல்லைங்க செடிக்கு. மெயினா நோய் தாக்குறதில்ல. கலர் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. சமைச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. சூப்பரான ஊதா நீல கத்திரிங்க. கத்திரி இல்லாத அறுவடையே இல்லன்ற மாரி தாங்க ஆயிப்போச்சு என்னுடைய மாடி. இப்ப கத்திரி பேக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பேக்குங்க கத்திரி செடி மட்டுமே இருக்கு. யாருமே இந்த அளவுக்கு வச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அந்த அளவுக்கு 30 பேக்கு இருக்குதுங்க. நான் நேத்து தான் எண்ணி பார்த்தேன். அவ்வளோ பேக் வச்சிருக்கிறோமேன்னு எனக்கே நேத்து ஆச்சரியமா போச்சுங்க. என்னடா வெறும் கத்திரிக்காய் செடியாவே இருக்கே! அப்டின்ட்டு நேத்து பேக் எண்ணி பார்த்தேங்க. 30 பேக்கு கத்திரி செடி மட்டுமே போட்டு வச்சிருக்கிறேங்க. அப்புறம் தான் நெனச்சேன், அடடா! ரொம்ப ஜாஸ்தி பேக் போட்டுருப்போம் போல இருக்குதே! அப்டின்ட்டு. ஏன்னா நாத்து வந்து போட்டு விட்டோம்னா நெறைய நாத்து முளைச்சிருதுங்களா, அது வேஸ்ட்டா போகுதுன்னு புடுங்கி, புடுங்கி எந்த பேக் காலியா இருக்குதோ அதில நட்டு வச்சுருவேங்க. அது என்னன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பேக்கா வந்து நிக்குதுங்க. அதனால தான் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நான் வந்து கத்திரியே ட்ரை பண்ணலைங்க. இருக்கிற கத்திரியே போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்குதுங்க. ஏன்னா, நேத்து கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேக் கத்திரி நாத்து நட்டு விட்டேங்க. அந்த மாரி கத்திரி ரகம் பார்த்தீங்கன்னா, பேட்ச் பை பேட்சா இளவட்டம் இருந்துட்டே இருக்குதுங்க. அதுவே நம்பளுக்கு 1 வருஷத்துக்கு போதுமான செடி ஆயிடுங்க.
வேணா நம்ம ஒரு தைப்பட்டத்துக்கு வேணா விதை போட்டு நம்ம நாற்று நட்டுக்கலாங்க. அந்த மாரி தான் பிளான் போட்டிருக்கிறேங்க. ஏன்னா, போதும் 30 பேக் கத்திரி செடி இருக்கிறத வந்து இந்த வருஷத்துக்கு நம்ம வந்து அதுவே விளைஞ்சோம்னா, அதுவே அதிக காய்ங்க. அதனால கத்திரிக்காய் செடி போதுன்னு இந்த முறை வந்து ஆடிப்பட்டத்துக்கு நான் கத்திரிக்காய் விதைய ட்ரை பண்ணலைங்க. நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணவங்களா இருந்தா, நீங்க வந்து அழகா நாத்து இப்ப போட்டு வச்சுக்கங்க. ஏன்னா, நான் நாத்து போடலைங்க. நீங்க என்ன ட்ரை பண்றதா இருந்தா நான் சொல்றேங்க. நாத்து நீங்க போடுறதா இருந்தா, இந்த பட்டம் நான் விதைய போட்டு வச்சுக்கங்க. நாத்து முளைச்சு வளர்றதுக்கு நம்மளுக்கு ஜூன் 1 வீக் நம்ம நடுறதுக்கு சரியா இருக்குங்க. அதனால நாத்து போடுறவங்களா இருந்தா, நீங்க விதைய வந்து தூவி வச்சுக்கலாங்க. கத்திரி நாத்த பொறுத்தவரைக்கும் மட்டும் சொல்றேங்க. மத்ததெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கிறேங்க. கத்திரிய பொறுத்தவரைக்கும் நான் வந்து நாத்து உடலைங்க. அதனால என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் சொல்றேங்க. நீங்க நடுறதா இருந்தா கத்திரி நாத்த நீங்க அழகா இந்த சீசன் போட்டு வச்சுக்கலாங்க நாத்த. வந்து பார்த்தீங்கன்னா, விதைக்கும் நான் வந்து அறுவடை பண்றேங்க. பிஞ்சு காயும் அறுவடை பண்றேங்க. சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க கத்திரிக்கா. அதாவது இந்த 2 லைன் இருக்குதுங்க. அந்த பக்கம் ஒரு லைன் இருக்கு. அந்த மாரி 2, 2 4 லைன் இருக்குதுங்க கத்திரி செடி மட்டுமே. நீலகுண்டு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும் தாங்க அந்த கத்திரிக்காயில நான் வைக்கிறேன். ஏன்னா, எனக்கு அது மட்டும் தாங்க ரொம்ப புடிக்குது. அந்த கலர் தாங்க அதுக்கு அதுல இருக்கிறதுலே ஹைலைட்டானது. ரொம்ப புடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரி ரகத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு அழகுக்கு குறைச்சல் இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். பிளாக் பியூட்டி அதுக்கு மேல இருக்குதுங்க. வால் கத்திரியா இருக்கட்டும், குண்டு கத்திரியா இருக்கட்டும் நல்லா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் கீரை அறுவடை பண்ணிக்கலாம். பீட்ரூட் கீரைன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்தடுத்து நம்ம பேக்ல போட்டு வச்சுருந்தா ஒரு 4, 5 பேக் போட்டு வச்சிருந்தேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேக்கா இப்ப காலி பண்ணிட்டு வரேங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 பேக் இருக்குதுங்க பீட்ரூட் கீரை. அதாவது பிட்டு பிட்டா போட்டதுங்க. ஏன்னா, நம்ம வேற எந்த விதையுமே இந்த வெயில் காலத்துல ட்ரை பண்ண முடியாதுன்றதுனால, நான் வந்து கீரை மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க. அதனால இப்ப கீரை தாங்க இப்ப வந்து நல்லா பலன் குடுக்குது. பீட்ரூட் கீரை வேணா அ கூட்டு மாரி செஞ்சோம்னா சூப்பரா இருக்குதுங்க. அதாவது பசங்களுக்கு வந்து கீரை பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, அழகா சாப்பிட்டுக்குவாங்க. சப்பாத்திக்கும் சூப்பரா பொருந்துதுங்க. சா சாதத்துக்கும் சூப்பரா பொருந்துதுங்க. அந்த மாரி பீட்ரூட்டு கீரை வந்து கூட்டாவும் செஞ்சீங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குதுங்க. சமையல் வீடியோ போடலான்னு பார்த்தா, எனக்கு வந்து அதுக்கு எடுக்க டைம் இல்ல. எடுக்கிறதுக்கு ஆளும் இல்லை. அப்படிதாங்க சொல்லணும். வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளநாவல் பழம் பறிச்சுக்கலாம். நான் சமைக்கிற காய்கறிலாம் உங்களுக்கு வந்து வீடியோவா எடுத்து நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும்னு தாங்க எனக்கும் ஆசை. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலையில டைம்ல அரிபரியில நம்மளால வீடியோ எடுத்துன்னு இருந்தோம்னா டைம் ஆயிடும் ஸ்கூலுக்கு அப்படின்றதுனால என்னால வந்து அத எடுக்க முடியறது இல்லைங்க. இல்லன்னா உங்களுக்கு வந்து நான் எப்படி கத்திரிக்காய் சமைக்கிறேன், எப்படி நான் பீட்ரூட் கீரைய சமைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா நான் போட்டுருவேங்க. அதுக்கு டைம் இல்லாததுனால என்னால வந்து டைம் இல்லன்றத விட அந்த ஷார்ட் டைம்ல எடுத்து அத போடுறது தான் கஷ்டமா இருக்குதுங்க. வெள்ளநாவல் பாருங்க, சூப்பரா குடுத்துட்டு வந்ததுங்க. எம் குறையே சொல்ல முடியாதுங்க. வாங்க அடுத்தது அறுவடை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஷார்ட்டா முடிச்சுட்டேங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தா போனாலும் பார்க்க உங்களுக்கு டைம் பத்த மாட்டேன்றதுனால, அறுவடைய வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவா ஷார்ட் பண்ணிட்டேங்க இன்னைக்கு. சூப்பரான கத்திரிக்காய்ங்க. அதாவது தேவைக்கேற்ப பறிச்சுக்கணுங்க இன்னைக்கு. எல்லா கத்திரிக்காயும் பறிக்கல. போ இந்த கத்திரிக்காய் நம்மளுக்கு இன்னைக்கு போதுன்ற அளவுக்கு நான் பறிச்சு வச்சிருக்கிறேங்க. சொரக்காய் பாருங்க, நடுவுல ஒரு சுரைக்காய் வச்சு விட்டுக்கிறேன். இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வகையான கத்திரிக்காய் தட்டுல இருக்குதுங்க அறுவடையில. 6 வகை இருக்குதுங்க. பீர்க்கங்காவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பீர்க்கங்கா, வெண்டைக்காய், வெள்ளை நாவல் இருக்குது பாருங்க. சூப்பரான பீர்க்கங்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நெறைய பீட்ரூட் கீரைங்க. பாருங்க எவ்வளோ அழகா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. கலர் பாருங்க என்னம்மா கலர். அருமையான அறுவடைங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் பாருங்க. வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. விதைய வாங்கிக்கலாங்க. வீடியோக்கு ஆதரவு குடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்றீங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க பாருங்க. ஏஆர் மியூசிக்ல செவ்வாய்க்கிழமை வீடியோ வருங்க. ஏஆர் கார்டன்லயும் செவ்வாய்க்கிழமை வீடியோ வருங்க. பாருங்க. ஏன்னா அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறேன் அப்படின்றதையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான், உங்களுடைய மாடி தோட்டத்தில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க பாருங்க. பாய்.